ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? நான் வெங்காயம் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு தாங்க உரிப்பேன். அப்போ தான் கண்ணறியாது. ஆனால் இந்த வெங்காயம் அப்படி போட்டு உரித்து பொல பொலன்னு தண்ணி கண்ணில் மூக்கில் எல்லாம் வந்ததுங்க. இது என் செல்லக்குட்டி எப்போவுமே என் பக்கத்தில் தான் இருக்குங்க. என்னோட உசுருங்க இது. என்னோட பெட்டுங்கிறத விட என்னோட பெண்ணுன்னே சொல்லலாங்க. எப்போவுமே 24 ஹவர்ஸ் என் கூட தான் இருக்குங்க. அப்புறம் சரின்னு வெங்காயம் உரிச்சிட்டு தேங்காய் சொரவணுங்க. தேங்காய் சொரவிட்டு சரி இன்றைக்கி மத்தி மீன் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மத்தி மீன் ப்ளஸ்ஸு ப்ராய்லர் சிக்கன் கிரேவி பண்ணலான்னு சொல்லிவிட்டு சின்ன பையன் ஜிம்முக்கு போகிறதுனால சண்டே சண்டே சிக்கன் கேட்குறான். எனக்கு சிக்கன்னா பிடிக்காதுங்க. பசங்களுக்காக செஞ்சு தானே ஆகணுங்க, நம்மளுக்கு பிடிக்கலனாலும். சரி தம்பி செஞ்சு தரேன்னு சொல்லிவிட்டு சிக்கன் பண்ணி தரலான்னு சொல்லி சிக்கன் கழுவி எடுத்துட்டேங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு மஞ்சள்தூள் போட்டு ஒரு 50 கிராம் சக்தி சிக்கன் மசாலா போட்டு லைட்டாக உப்பு போட்டு பெரட்டி விட்டு தெளிச்சமாதிரி தண்ணி ஊற்றி சரின்னு மூடி வச்சு விசில் விடலான்னு சொல்லிவிட்டு விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் குட்டி கிண்ணத்தில் வேகுது பார்த்தீங்களா, அது என்னோட செல்ல குட்டிக்கு என்னோடய பைரவிக்கு தனியாக ஒரு 6-7 பீஸ் எடுத்து விடுதண்ணியில் போட்டு வேக வச்சு கொடுப்பாங்க சிக்கன் பீஸு. அவளுக்காக அது வேகுது. அப்புறம் இந்த பக்கம் மீன் குழம்பு ரெடி பண்ணலான்னு சொல்லி எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம், குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் வெங்காயம், தக்காளி வதக்கி அரைச்ச தேங்காய் அந்த பேஸ்ட்லாம் போட்டு புளி கரைசல் ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் வரமிளகாத்தூளும் போட்டு கலக்கி விட்டு குழம்பு கொதி வரட்டுன்னு விட்டேங்க. அதுக்குள்ளேயே அந்த அடுப்பில் சிக்கன் கிரேவி நம்ம வச்சது விசில் வந்துச்சு. ஒரு 4 விசில் விட்டு இறக்கி அதுலேயும் வெங்காயம் தக்காளி அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றி ஒரு திருப்பி விட்டு ஒரு மல்லி கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்கி வச்சிட்டேங்க. அப்புறம் அதே அடுப்பில் சாப்பாடு கழிஞ்சி வச்சு விட்டேன். இந்த பக்கம் குழம்பு கொதி வந்துடுச்சு. மத்தி மீன் போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு கிளறி விட்டு அதையும் கிளறக்கூடாது, உடஞ்சிரும். அப்புறம் இறக்கிட்ட குழம்பு கொதி வந்தோடனே என்ன சாப்பாடுனா சுட சுட சாதம், மத்தி மீன் குழம்பு, சிக்கன் ப்ராய்லர் சிக்கன் கிரேவிங்க. வாங்க எல்லாம் சாப்பிட்லாம். பார்த்தீங்களா என் செல்லக்குட்டி எப்படி உட்காந்துருக்குன்னு பார்த்தீங்களா? என்னோடய பெரிய பையன் காலேஜில் ஐவி கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அண்ணா காணான்னு சொல்லி வேக வச்ச சிக்கனவே சாப்பிட மாட்டேன்னு உட்காந்துருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப பாஸ்கார பிள்ளை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாட்டா.